வணக்கம் நேயர்களே. 2024 புத்தாண்டு எப்படி இருக்கும்? எல்லார் மனசுலையும் 2020 அடுத்த ஆண்டு நல்லா இருக்காதா, அடுத்த ஆண்டு நல்லா இருக்காதா, அடுத்த ஆண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதீதமான எதிர்பார்ப்பு எல்லா மக்களுடைய எண்ண அலைகளிலும் இருக்கிறது. முதல்ல இந்த 2024 எண்ணினுடைய ஆதிக்கத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும். 2024 இந்த எண்ணினுடைய ஆதிக்கம் சனி பகவானுடைய ஆதிக்கம். இந்த எண்ணுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் 2, அதாவது 2024 2-2-4. இந்த 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. 4 என்பது ராகுவை குறிக்கக்கூடியது. மொத்தம் கூட்டினால் 8 சனி பகவானை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 2024 மொத்த ஆண்டினுடைய பலன்கள் இந்த கிரகங்களினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். அப்போ இந்த சந்திர பகவான் மனோகாரகன், மனதை ஆளக்கூடியவர், பெண்கள் சம்பந்தப்பட்டவர், தாய்மை சம்பந்தப்பட்டவர், விவசாயம் சம்பந்தப்பட்டவர், நீர்நிலை சம்பந்தப்பட்டவர், இப்படியாக சந்திரனுக்குரிய காரகங்கள் நிறையா இருக்குது. ராகுவினுடைய காரகத்துவங்கள் பிரம்மாண்டம், அழிவு, ஏமாற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இப்படியாக ராகுவினுடைய காரகத்துவங்கள் நிறையா இருக்குது. சனி பகவானுடைய காரகத்துவங்கள் படிப்பினை, உழைப்பு, துன்பம், கஷ்டம், இப்படியான காரகத்துவங்கள் நிறையாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த 2024 காரகத்துவம் எப்படி இயங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூமெண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டங்கள் இருக்காது. என்னடா வருஷம் பறக்கும்போதே இப்படி சொல்கிறாரே, இந்த வருஷமாவது நமக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இந்த ஆண்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். உழைப்பவர்கள் மட்டுமே மேலே வருவாங்க. கடினமான உழைப்பு இருக்கும். மேம்போக்காக சுற்றியவர்கள், அடுத்தவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி வாழ்ந்தவர்கள், அடுத்தவர்கள் உழைப்பை உரிய நினைப்பவர்கள், சும்மா சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே ஏதாச்சும் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான காலம் இது அல்ல. நீதிமான் சனி பகவானுடைய வருஷம் இது. கும்பராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நீதியை நிலைநாட்டப் போகிறார். பத்தாததுக்கு அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் சதய நட்சத்திரம். எதையுமே ஒன்றுக்கு 2 மடங்காக வல்கராக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏற்கனவே சனி பகவான் நீதிமான். இதுவும் ராகு நட்சத்திரத்தில் ஏறி செஞ்சார்னா ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுறதுக்கு பதிலாக நல்லா நறுக்குன்னு கொட்டுவார். அப்போ இந்த ஆண்டு பிறக்கிறதே திங்கட்கிழமை தான் பிறக்குது. திங்கட்கிழமை, அதுவும் சந்திரனுக்குடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் பிறக்குது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பிறக்குது. அப்போ மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் பிறக்குது. அப்போது மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னம் பஞ்சமி திதியில் பிறக்குது. பொதுவாக
பஞ்சமி திதியில் எதையுமே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தினுடைய பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டை தான் நம்ம பார்ப்போம், தமிழ் புத்தாண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய பாரம்பரியம் தமிழ் புத்தாண்டை நோக்கி தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாமே தமிழ் புத்தாண்டை நோக்கி தான் இருந்தாங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது இடையில் வந்த கலாச்சாரம்தான். அதனால் யாரும் இதை நினச்சி பயந்துக்க வேண்டாம். இதை கொஞ்ச நாளில் பழக்கத்துக்கு உட்பட்டதுனால நம்ம இதை பேசியாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கோம். அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் வர்றதுனால அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தடுமாற்றத்தை கொடுக்கும். சேவை செய்தாலும் எடுபடாது, மக்களிடம் சென்று அடையாது, மக்களுக்கு திருப்தி கிடைக்காது. வெகுஜன மக்கள் வெகுண்டு எழும்பக்கூடிய நேரம் இது. அதாவது அடித்தட்டு மக்கள் அரசியல்வாதியை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலம் இது. என்னையா செஞ்சீங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்காத குறையாக கேள்வி கேட்க போகிறாங்க. ஏன்னா ஆளக்கூடியவர் சனி பகவான், 8ஆம் எண். அப்போ அரசியல்வாதிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வரக்கூடிய வலிமை உண்டு. அப்போ இந்த ஆண்டு அரசியல்வாதிகளுக்கும் உகந்ததாக இல்லை. அப்போ இதில் ராகு பகவானுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தொழில்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அழுக்கு நிறைந்த தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், காயிலாம் தொழில், பழைய இரும்பு தொழில், கார் ஸ்பேர் பார்ட்ஸு, இப்படியான அழுக்கு நிறைந்த தொழிலை சனி பகவான் ஆளுமை செய்து வருகிறார். மறைந்த பிரதமர் இந்திராகாந்தி அம்மையார் பீரியடில் முன்னாடி இந்த காயிலாம் தொழிலுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். இந்த காயிலாம் தொழில் மறுபிரவேசம் செய்வதற்கான முயற்சி இந்த ஆண்டு நடத்தப்படும். அரசினுடைய பார்வைக்கு இந்த காயிலாம் தொழில் வரும். இந்த காயிலாம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதாவது சட்டத்திற்கு புறம்பான செயல்களாக இல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு இந்த காயிலாம் தொழில் இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வரப்போகிறது. ஒரு மளிகை கடை மாதிரி காயிலாங்கடை இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சனி பகவான் கொண்டு வந்துடுவார். யார் வேணாலும் இந்த இரும்பு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பரிச்சயமான ஒரு நிலைமைக்கு வரப்போகிறது. அந்த இரும்பு தொழிலில் ஒரு நேர்த்தி, ஒரு நேர்மையான ஒரு நிலைமை வரப்போகுது. அப்போது இரும்பு தொழில், காயிலான் தொழில், பழைய பொருட்கள் சம்பந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸு, கார் தொழில், பழைய பொருளை வாங்கி விற்கக்கூடிய தொழில், இப்படியான அந்த பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார். ஆனால் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவில் இமாலய சாதனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த லாட்ரி சீட்டு மாதிரியான லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்லோ மூமெண்ட் தான். சனி பகவானுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஸ்டெப்பாக தான் இருக்கும். அப்படி அள்ளி வீசலாம் மாட்டார். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவான். அப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் லாபத்தை நேர்த்தியாக கொடுப்பார், உழைப்பிற்கு ஏற்ற வகையில் கொடுப்பார். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் உழைக்காமல் அங்கே நடக்காது. உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் நடக்கும். எதிர்பாராத மாதிரி அப்படி மேஜிக் நடத்து ஏதாவது பண்ணிடலாம். இந்த ஆர்பி பிஸ்னஸ்ஸு, கட்டுக்கட்டாக பணத்தை சம்பாதிக்கிறது, அங்கே போய் உட்காந்து மீட்டிங் கொடுத்து இதை பண்ணிடுறது, அதை பண்ணிடுறது, நகராது. எந்த வேலையும் நடக்காது. உழைச்சா மட்டும்தான் காசு. அதனால்
கால விரயம் செய்யாமல் உழைப்பவர்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது அமையும். உழைப்பை நோக்கி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த ஆண்டு அடியெடுத்து வைக்க முடியும். அதே போல் விவசாயத்துறையில் ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு, பால் வளர்ச்சியில் ஒரு பெரிய இதை பார்க்கலாம். கால்நடைகள் வளர்ப்பில் ஒரு பெரிய இதை பார்க்கலாம். அதே மாதிரி விவசாயத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நீர்நிலைகள் எங்கும் நிறைஞ்சிருக்கும். நல்ல ஒரு நீர் வளம் நல்ல நிறைஞ்சி நல்ல தண்ணிக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலைமை இருக்கும். விவசாயம் தழைச்சி ஓங்கும். விவசாய பொருட்களுடைய விலை நல்லபடியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக அமையும். ஆனால் அதே சமயத்தில் நீர்நிலையால் ஒரு பிரளயம் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் உண்டு. 2024 இறுதியில் புயல் காற்று, சூறாவளி, நீர்நிலையால் ஆபத்து, கடல் சீற்றம், இயற்கை சுழற்சி, நீர்நிலைகள் கடல் பொங்கி நிலத்திற்குள் வருவது, பெரிய பெரிய டேம் உடைஞ்சி நீர்நிலைக்குள் வருவது, நீர்நிலையை நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். நிலத்திற்கு கீழிருந்து நீர் மேலே எழும்பும். எதிர்பாராத நீர்நிலைகள் நிலத்தை ஆக்கிரமிக்கும். கடலுக்குள் இருக்கக்கூடிய சில நகரங்கள் வெளிப்படும். இது மாதிரியான அதிசயங்களை இந்த 2024 நீங்கள் காணலாம். சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்தால் புதையல் சம்பந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவாங்க. அகழ்வாராய்ச்சி, இப்போ இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இயற்கையாகவே அகழ்வாராய்ச்சி, நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சுவடுகள் வெளியே வரும். அந்த பிம்பங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். எதிர்பாராத அதிசயங்களை காணலாம். இது எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், தனி மனிதன் அனுபவிக்க முடியாது. இது மாதிரியான பிரளயங்களெல்லாம் இந்த வருஷம் இறுதியில் காணலாம். அப்போ இந்த ஆண்டு உழைச்சா மட்டும்தான் பலன். இயற்கை சீற்றங்கள், ஸ்லோ மூமெண்ட்டு, எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாத ஒரு தன்மை, மக்கள் மனசில் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை. இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே டவுனாக சொல்லிட்டு வர்றேன்னு நினைக்காதீங்க. இந்த கிரக பலனுடைய தன்மை அதுதான். ராகு, சனி, சந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு மென்டல் ஸ்டேஜ் தான். ஒவ்வொரு தனி மனிதனும் உறவுகள் இல்லாத தன்மை போல் வாழ்வான். தெரியுமா உங்களுக்கு? உறவுகள் இருந்தும் இல்லாத நிலை போல வாழ்வான். தனி மனிதனாக வாழ்வான். பணம் 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 பணம்னு பணத்தை நோக்கி இவ்வளோ நாளும் போயிட்டே இருந்தாங்க இல்லையா? இதுக்கு விடை கிடைக்காம, மன நிறைவு இல்லாமல், எதையோ நினச்சி ஏங்கி பித்து பிடிச்சி வாழக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இதாக இருக்கும். விரக்தி மனப்பான்மையோடு இருப்பான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆறுதல் இன்னொரு மனிதனால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ஆறுதல் ஒரு மரத்தாலேயோ, ஒரு இயற்கையான பொருளாலேயோ, ஒரு செயற்கையான பொருளாலேயோ நிரந்தரமான மன ஆறுதல் கிடைக்காது. ஒரு மனிதனுக்கு மன ஆறுதல் இன்னொரு மனிதனால் தான் கிடைக்கும். அப்போ இன்னொரு மனிதனுடைய உறவுகளை மனிதன் பணத்தால் முறிச்சிக்கிட்டே வர்றான். காலப்போக்கில் அதை முறிச்சிக்கிட்டே வர்றான். அப்போ என்ன ஆகுது? இதுக்கு படிப்பினை கொடுப்பதற்காகத்தான் இந்த சனி பகவான் இப்போ வந்திருக்கார். அப்போ அதை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். முக்கிய உறவுகளை நாம் ஏன் இழந்தோம்? பொதுவாக தாய்மார்களுக்கு இது உகந்த காலம் அல்ல. குடும்ப தலைவிகள் குணத்தோடு நடக்க வேண்டும் என்பது புத்தியை கொடுப்பார். என சந்திரன் 2024 2 சந்திரன் இந்த சந்திரன் என்பது தாய்மையை கொடுக்கக்கூடியது. அந்த தாய்மார்கள் தாய்மை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தியை கொடுப்பார் சனி பகவான். இது எல்லாம் அந்த வருஷத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும் பாருங்க. இது பெண்களுக்கு உகந்த காலம் அல்ல. ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறது மீனத்தோட பெண்ணோட வீட்டில், கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறது கன்னியில் பெண்ணோட வீட்டில்.
அப்போ மாறி மாறி பெரிய பெரிய கிரகங்கள் புத்தி கொடுக்கக்கூடியது எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்களினுடைய வீட்டில் உட்கார்ந்து தான் கொடுக்க போகிறாங்க. அடுத்து குரு பகவான் ரிஷபத்துக்கு போகிறாரு, அதுவும் பெண்ணோட வீடு தான். இந்த ரிஷபத்துக்கு போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சினிமா உலகமும் ஸ்தம்பிக்க போகிறது. சினிமா உலகம் இதுவரைக்கும் வேகமாக இயங்கி வந்த சினிமா உலகமும் சித்திரை மாதத்துக்கு பிறகு, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மெதுவாக மந்த நிலையை அடையும். தமிழ் ஹாலிவுட், அதாவது பாம்பே தமிழ் கன்னடம், இந்த 3 ஃபீல்டுலேயும் முக்கியமான நடிகர்களுடைய இறப்புகள் உண்டு. இந்த ஆண்டு 2024 தமிழ் பட நடிகர்கள், பாம்பே பாலிவுட் நடிகர்களும் கன்னட முக்கிய நடிகர்களும், இந்த 3 மாநிலத்தில் உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான நடிகர்கள், 2-3 நடிகர்கள் இறந்து போகிறதுக்கான சுவடுகள்லாம் இருக்குது. ஏன்னா ராகு என்பது அதர்மொழி, சந்திரன் என்பது தாய்மொழி, சனி என்பது 3 மொழியும் கலந்தது, குரு என்பது சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாரு. அந்த ரிஷப பூமி சினிமா சென்னை. அப்போ கண்டிப்பாக இந்த 3 இழப்புக்கள் உண்டு. இந்த 2024 முக்கியமான நடிகர்களை இழக்கப் போகின்றோம். இப்படிப்பட்ட மனிதனை இழந்து விட்டோமே என்று எல்லாரும் ஒரு நொடி வருந்துவோம். இந்த 2024 முக்கிய நடிகர்களுடைய இழப்பு உண்டு தமிழகத்தில். அதனால் இப்படிலாம் இந்த வருஷம் இருக்குது, என்ன இவ்வளவு கனமாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வரக்கூடிய நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறேன். காலம் அப்படி தான் இருக்குது. நாம் விதைச்சதை நாம் தான் அறுக்கணும். கொஞ்சமாவது மனசு மாறணும். பணத்தை தாண்டி மனுஷன் சிந்திக்கணும். கொஞ்சமாவது பணத்தை தாண்டிய சிந்தனைகள் மனிதன் வளர்த்துக்கணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பணம் 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 பணம்னு பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றோம். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 கிரகங்களுடைய காரகத்துவமும் இப்படித்தான் இருக்கும். ஆகவே 2024 இப்படித்தான் இருக்குது. 12 ராசிக்கும் உண்டான கிரக பலன்களை அடுத்தடுத்து காண்போம். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. குருஸ்தலம் ஜோதிட நிலையம். உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன்.